வணக்கம், நான் கீதாஞ்சலி செந்தில். நாம் இப்போது பொன்னாங்கண்ணி கீரை கடையல்லேருந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து பொன்னாங்கண்ணி கீரை. இதை நம்ம தண்டெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, வெறும் இலையாக மட்டும்தான் கிளிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கீரை வெறும் கீரையாக எடுத்துக்கணும், தண்டெல்லாம் எடுக்கக்கூடாது. இதில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பூ இருக்கும், அதையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பூ இருக்கும், அதுவும் தேவையில்லை. கீரையாக மட்டும் கீரையை நம்ம நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிட்டு இதை நம்ம வேக வைக்க போகிறோம். பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், கொஞ்சம் கீரை போட்டிருக்கோம் குக்கரில். அது கூட பச்சை மிளகா, வெங்காயம், பூண்டு போட்டிருக்கோம். இது கூட நம்ம கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம். இந்த தண்ணி கீரை வெந்ததுக்கப்புறமா இந்த தண்ணியை கூட நம்ம குடித்தா ரொம்ப நல்லது. குக்கர் மூடி நம்ம இதை ஒரு விசிலுக்கு நல்லா வேக வைக்கணும். இந்த கீரை கொஞ்சம் நல்லா வேகணும், ஒரு விசில் வைக்கணும். கீரைக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கோம் தாளிக்கிறதுக்காக. கொஞ்சமாக உளுந்து சேர்த்துருக்கோம். கடுகு வெடித்ததும் கொஞ்சம் ஜீரகமும் கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். அது கூடயே கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் வெங்காயம் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். வெங்காயத்தை கொட்டிட்டு நல்லா வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்க போகிறோம். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும். நமக்கு ஒரு விசில் வெந்தோடனே இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ எல்லாத்தையும் கொட்டிட்டு கடைய போகிறோம். பாருங்கள், இந்த தண்ணி வந்திருக்கு. இதில் நம்ம கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம இப்போ கீரையை நம்ம கடைஞ்சிட்ருக்கோம். அந்த இதுலேயே வெங்காயம் இப்போ நம்ம வதக்கணும்ல, அதையும் சேர்த்து கொட்டி கடைஞ்சிட்டு கடைசியாக கொஞ்சமாக வேக வச்ச பருப்பையும் சேர்த்துடணும். வெங்காயமும் கொட்டி நல்லா இப்போ கடைய போகிறோம். இந்த மாதிரி கடைய முடியல அப்படின்னா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம். பருப்பும் போட்டு கடைஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு ஹெல்த்தியான பொன்னாங்கண்ணி கீரை ரெடி. நம்ம இதை சாதத்து கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தி. பொன்னாங்கண்ணி கீரையை 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு பகலில் கூட நட்சத்திரம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா மிக்சியில் அரைச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம கடையிறதுக்கு பதிலாக மிக்சியில் அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கும். கீரை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப